ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது கேரளாவில் ரொம்ப பாப்புலராக இருக்கிற சிக்கன் ஸ்டூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஹீட் பண்ணி ஒரு பே லீஃப், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, வெங்காயம், கருவேப்பிலை இவ்வளவும் போட்டு வதக்கிடுங்க. இதுக்கு காரம் பச்சை மிளகா தான், அதனால் நீங்கள் அதுக்கு தக்கன எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ கீரி போட்டுட்டு ஒரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. சிக்கனும் உப்பும் போட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம் பெரட்டி விட்டுருங்க. நல்ல சிக்கன் நல்லா இந்த மாதிரி குக் ஆகிடும். இதில் 2வது தேங்காய் பால், அதாவது மொதல் தேங்காய் பால் கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2வது தேங்காய் பால் தண்ணியாக இருக்கும், அதுவும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மூடி 2 விசில் வச்சுருங்க. இப்போ இதில் காய்கறிகள் இது ஆப்ஷனல் தான். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்டு மூடி அகெயின் ஒரு 2 விசில் வச்சுருங்க. மீன் வயல் கேஷ்யூநட்டை அரைச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம காயெல்லாம் வெந்தாச்சு. இதில் பச்சை பட்டாணி இது ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டேன், மிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் வசதியாக இருக்கும்னு. இதில் கேஷ்யூநட் பேஸ்ட்டையும் போட்டு நல்ல ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஃபைனலாக 1 கப்பு கெட்டியான தேங்காய் பால் போட்டு கொத்தமல்லி கீரை போட்டு இறக்குனீங்கன்னா உங்களோட சிக்கன் ஸ்டியூ ரெடி. இது ஆப்பம் இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும். என்னோடய பிளாகில் வெஜிடபிள்ஸ் போடாமல் பண்ணக்கூடிய சிக்கன் ஸ்டியூ ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன், லிங்க் கீழே இருக்குது, அதில் மறக்காமல் செக் பண்ணுங்கள். இது ஆப்பம் இடியாப்பம் மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்டியூ நீங்கள் இட்லி, தோசை, ரைஸுக்கு கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.